ஓகே. 2 யோவான் 1வது அதிகாரம். 2 யோவான் 1வது அதிகாரம். 2 ஜான் verse 1ல இருந்து நம்ம பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. 2 யோவான் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? புதிய ஏற்பாடு கிட்ட கடைசிக்கிட்ட இருக்கும். 2 யோவான் 1வது அதிகாரம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. பாருங்க, இங்க நம்ம ஒவ்வொரு வருஷமா நம்ம கோட்ரு பண்ண போறோம். 1வது வசனம் பாருங்க, அவர் சொல்றாரு, நமக்குள் நிலை நிற்கிறதும். அப்படின்னா நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம். அந்த சத்தியத்தின் நிமித்தம், அந்த சத்தியம்னா என்னது? நீங்க என்னன்னு விளங்கி வர்றீங்க? ஒண்ணு தேவனோட வார்த்தை, இல்ல இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்பனா நான் தேவனோட வார்த்தையை வைத்து நான் பேசுறேன். நமக்குள் நிலை நிற்கிறது, நமக்குள்ள எப்பொழுதும் ஆணி வேறாக நிலை நிற்கிறது தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. தேவனோட வார்த்தை, அந்த வார்த்தை ஒன்றிதான் நமக்குள்ள நிலை நிற்கும். என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். அப்பனா அந்த வார்த்தையானது எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க தேவனோட வார்த்தைய முழு மனசோடு நீங்க கேட்டு அதை ஏற்றுக்கொண்டீங்களா என்றால் சதா காலமும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் அந்த வார்த்தை உங்களோட இருக்கும். அந்த வார்த்தை உங்களோட அது நிலை நிற்கும். நீங்க எப்படி அந்த வார்த்தை உங்களோட நிலை நிற்குதுன்னு நீங்க கண்டு கொள்ளலாம்னா, நீங்க உங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை மத்தியிலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு அது தீங்கா வரும். அது உங்களுக்கு உங்களை காட்டிலும் அது பலவானா உங்களுக்கு காணப்பட்டாலும் அதை எதிர்த்து நிக்க நீங்க தயாராக இருப்பீங்க. அதை எதிர்த்து நிக்க நீங்க தயாராக இருப்பீங்க. ஃபேஸ் பண்றதுக்கும் நீங்க தயாராக இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, எப்படி அந்த வார்த்தை நம்மளோட நிலை நிற்குது, அது நம்மளோட இருக்குன்னா, அந்த வார்த்தை நீங்க எப்பயோ படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தை எப்பயோ பாசர் மூலியமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல யாராவது உங்கள்கிட்ட தேவனோட வார்த்தையை பேசினது, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கடந்து போகும்போது அந்த வார்த்தை மீண்டுமாக உங்க மத்தியில நினைவு மூட்டப்படும். அந்த வார்த்தை நீங்க அறிக்கையிடப்படும். இல்ல அந்த வார்த்தை உங்களோட பேசுறத நீங்க உணருவீங்க. ஆனாதான் யோவான் சொல்றாரு, நமக்குள் நிலை நிற்கிறது. தேவனோட வார்த்தை எப்பொழுதும் நமக்குள் நிலை நிற்கிற வார்த்தையாக இருக்குது. அது மட்டும் இல்ல, தேவனோட வார்த்தை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற வார்த்தையாகவும். ஏன்னா அந்த வார்த்தை சத்திய வார்த்தைனால பொய்யானது, மாயமானது அது தற்காலிகமாக தான் நம்ம மத்தியில நிற்கும். கரெக்டுங்களா? பொய் என்னைக்காச்சும் அது ஸ்டாண்ட் ஃபர்மா நிக்க முடியுமா? நிக்காது. மாயமான காரியம் அது கடைசி வரைக்கும் நிலை இருக்க முடியுமா? நம்மளோட இருக்க முடியுமா? முடியாது. ஆனா தேவனோட வார்த்தை நம்ம கூட எப்பொழுதும் நிலை நிற்கிறதாகவும் இருக்கு. அது எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறதாவும் இருக்கு. நீங்க அதை வார்த்தையாக எடுத்தாலும் சரி, அது நீங்க வார்த்தையாக சரி, அது நீங்க இயேசுவாக பார்த்தாலும் சரி. சரிங்களா? சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின் படி நேசித்திருக்கிறவரும். அப்படின்னா இங்க பாருங்க, இன்னும் அவர் புதுசா ஒரு காரியம் சொல்றாரு, சத்தியத்தின் படி நேசித்திருக்கிறவர்களும். அங்க உண்மை இருந்தா என்ன இருக்கும்? அங்க ஒரு சத்தியம் இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? நீங்க அங்க ஒரு உண்மையை பார்க்கலாம். கரெக்டுங்களா? உண்மை நம்மளை எப்போதும் நேசிக்க வைக்கும். பொய் தீமையானது நம்மள பகைக்க வைக்கும். புரியுதுங்களா? சத்தியம் என்பது நம்மள நேசிக்க வைக்கும். அது எப்பொழுதும் நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம தேவன் சத்திய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆவியானவரும் சத்தியத்தின் ஆவியானவரா இருக்கிறதுனால அவங்க மத்தியில உண்மை இருக்கு. அந்த உண்மை நிலை நிற்குது. அந்த உண்மையானது நம்மோடு இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதும் அந்த சத்தியத்தின் நிமித்தமாகவே நம்ம அன்பு கூறுறவர்களாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா?
தேவனோட வார்த்தை உங்க மத்தியில எந்த அளவுக்கு ஊற்றப்படுதோ, தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு உங்க மத்தியில நிரப்பப்படுதோ, அந்த அளவுக்கு நீங்க தேவனோடு நீங்க அன்பா இருக்க நீங்க தேவனை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவனை நீங்க விரும்ப ஆரம்பிப்பீங்க. இது நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு சிலர் இத கடந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு உங்க மத்தியில பேசப்படுதோ, தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு உங்க மத்தியில ஊற்றப்படுதோ, தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க நிரப்பப்படுறீங்க, அந்த அளவுக்கு நீங்க தேவனை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, தேவனை தேட ஆரம்பிச்சிருவீங்க. அவருதான் எல்லாமே. எப்ப நம்ம எந்த மனுஷனை பார்த்து நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லுவோம் சொல்லியிருப்பீங்க சில பேரு. நீங்க தான் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையிலும் சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நீங்க அந்த நீங்க அவங்கள ரொம்ப நேசிக்கிறனால. அவங்கதான் என்னோட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் என்னோட பயணம் செய்ய போறாங்க. புரியுதுங்களா? அவங்க மட்டும் தான் எனக்கு உண்மையா, மத்தவங்க அந்த நபரை பார்த்தது நம்மளுக்கு இவங்க நமக்கு உண்மையா இருக்கிறாங்க, இவங்க தான் எனக்கு உண்மையா இருக்கிறவங்க, அப்படிதான் நம்ம நினைத்து சொல்றோம். அப்பதானே நம்ம சொல்லுவோம் நம்ம நேசிக்கிறோம்னு. அதே போலதான் தேவனோட வார்த்தை நீங்க இப்படி மனுஷனா பார்த்து நம்ம சொல்ற காரியம், ஆனா இங்க நீங்க பாருங்க தேவனோட வார்த்தை நம்மளுக்கு அப்படித்தான் பிரதிபலிக்குது. ஆமென். சோ நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரம் அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்க யாவரும் சத்தியத்தின்படி நேசித்து இருக்கிறவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும். இந்த வார்த்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும். Because of the truth that abides in us and will be with us. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2 யோவான் 2வது அதிகாரம், இங்கிலீஷ்ல 2 யோவான் 1வது. The elder to the elect lady and her children. அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்குன்னு என்னது? பெண்கள், அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைங்களுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறாவது. அப்பனா இங்க யோவான் ஓகே, நீங்க ஆவிக்குறி நீதியில பாத்தீங்கன்னா அம்மாளுக்கு அது வேற காரியத்தை குறிக்குது. இந்த வார்த்தையோட பின்னாடி இருக்கிற ரகசியம் வேற. ஆனா நான் இப்படியாக நான் இந்த வார்த்தை வெளிப்படையாக அப்படின்னா உள்ள இருக்கிற ஆழத்தை நான் போகாம நான் வெளிப்படையா இருக்குன்னு நான் சொல்றேன். தெரிந்து பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கு அப்படின்னா பாருங்க, அங்க சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறாவது. 3வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பாருங்க, இங்க இந்த வார்த்தை நம்ம நிறைய புத்தகத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? குமாரனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோட இருப்பதாக பவுல் எழுதுகிற எல்லா நிருபத்திலும் நீங்க அதை பார்க்கலாம். இங்க யோவான் எழுதுறாரு. இங்க பாருங்க, நீங்க ஒரு மனத்தை நீங்க இங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும். அப்படின்னா இந்த 3 காரியம் பிதாவாகிய தேவனாலும் உண்டாகுற காரியம். சரிங்களா? கிருபையும் இரக்கமும் சமாதானமும் யார்கிட்ட இருந்து வருது? பிதா கிட்ட இருந்து வருது. பிதா கிட்ட இருந்து அந்த காரியம் யாருக்கிட்ட போகுது? கிறிஸ்து கிட்ட போகுது. கிறிஸ்து கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ட வருது. 2 யோவான் 1வது அதிகாரத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் 1ல இருந்து 12. இப்ப நம்ம 3வது வசனத்துல இருக்கோம். 2 John chapter 1, அதுல ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. 2 John chapter 1 verse 1 to 12. Thanks. இன்னைக்கு 3வது வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும். பிதா கிட்ட இருக்கிற கிருபையும் இரக்கமும் சமாதானமும்
அது குமாரன் மூலியமாக நம்ம இங்க பெற்றுக்கொள்றோம். ஆனா அது யாரு பெற்றுக்கொள்றான்னா, சத்தியத்தோடு அன்போடு கூட உங்களோடு இருப்பதாக. நீங்க இப்படிப்பட்ட சத்தியத்தோடு அன்போடு இருக்கிறவங்கள்ட்ட தான் என்ன வரும்? கிருபையும் இரக்கமும் சமாதானமும். அப்புறம் நீங்க சத்தியத்தோடு நீங்க நிலைத்திருக்கிறவங்களாக இருக்கணும். சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தேவன் அன்பும் பூர்ணமாக விளங்க செய்யும். இப்படிப்பட்டவங்கள்கிட்ட தான் என்ன இருக்கும்? பிதா கிட்ட இருந்து உண்டாகுன கிருபையும் இரக்கமும் சமாதானமும் குமாரன் மூலியமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, யோவான் இந்த இது யாருக்கு எழுதினாருன்னு அவர் போட்டிருக்காரு. யாருக்கு எழுதியிருக்காரு? யாரை கிரீட்ஸ் பண்ணாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைங்களுக்கும். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இங்க அம்மாளுக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்ப அங்க பாருங்க, அவர் ஒரு சாட்சி சொல்றாரு. 4வது, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இந்த பாராட்டு யாருக்கு போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். இந்த வசனம் நீங்க விளங்கி கொள்றீங்களா? படிக்கிறீங்களா எல்லாரும்? மறுபடியும் நான் படிக்கிறேன். பிதாவினால் நாம் பெற்ற 4வது வசனம், 2 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த பாராட்டு யாரு போய் சாரும்? யாராச்சும் உங்களுக்கு விலகுனுச்சுன்னா மைக்க திறந்து என்னோட பேசுங்க. சொல்லுங்க சிஸ்டர். யாருக்கு போய் சேரும்னா, சத்தியத்தோடு நடக்கிறவர்கள் மத்திய தான் அது சேரும். அதாவது எந்த தாய் சத்திய வார்த்தையில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வார்த்தை போய் சேரும். சோ அவங்க பிள்ளைகளுக்கும் அது போய் சேரும். ஓகே சிஸ்டர், வேற பதில் இருக்குங்களா? சிஸ்டர் சரின்னு என்னமோ சொல்ல வந்தீங்க. சிஸ்டர், அது அந்த வசனத்துல 3வது அதிகாரத்துல அம்மாளுக்கும் போட்டிருக்கல சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். அந்த வசனத்தை அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் வருதுல, அது அதோட ஜாயின் நான் சொல்ல வந்தேன். தாய்மார்களும் பெண்களை குறிக்குது சொல்றேன். பெண்களை குறிக்குது நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, வேற பதில் யாராச்சுக்கும் இருக்குங்களா? நான் அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன். சொல்லுங்க யோகேஷ். அந்த அம்மாக்கு தான் அது போய் சேரும். ஓகே, எல்லாரும் அம்மான்னு சொல்றீங்க. எந்த அம்மாங்களுக்கு போய் சேரும்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். சத்திய வசனம் கேட்கிறவங்களுக்கு. சத்திய வசனத்தை கேட்கிறவங்களுக்கு. சரி, வேற பதில் இருக்குங்களா? அந்த பிள்ளைகளோட அம்மாக்கு போய் சேரும். பிள்ளைகளோட அம்மாக்கு. ஓகே, பிள்ளைகளோட அம்மாக்கு போய் சேரும். சரி, எந்த பிள்ளையோட அம்மாக்கு போய் சேரும்? எந்த அம்மாங்களுக்கு போய் சேரும்? சொல்லுங்க ஏஞ்சலின். நீங்க நான் கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது அந்த வசனத்தையும் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் வந்துரும். ஏஞ்சலின் சொல்லுங்க. சத்தியத்துல நடக்கிற சில பிள்ளைகளுடைய அம்மாக்களுக்கும் தான் அந்த பாராட்டு போய் சேரும். மறுபடியும் சொல்லுங்க. சத்தியத்தின்படி நடக்கிற சில பிள்ளைங்க தான் அந்த மாதிரி நடக்கிறாங்க. இப்ப யாரு? ஓகே, அப்ப சத்தியப்படி நடக்கிறது யாரு? இப்ப அந்த பிள்ளைங்க. ஓகே, அந்த பிள்ளைங்களோட அம்மாக்கு தான் சேரும். ஏன் அந்த பிள்ளைங்களோட அம்மாக்கு போய் சேருது? நான் முதல்ல கேட்டேன், எந்த மாதிரி அம்மாங்க அவங்க எந்த விதமான அம்மாளுக்கு போய் சேருதுன்னு நான் கேட்டேன். சிசலி, நம்ம என்னமோ சொல்ல வந்தீங்களா? பேசல சிஸ்டர். பேசல சிஸ்டர்.
சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மேல நேசிக்கிறவளா இருக்கிற அவங்களுக்கு தான் போய் அது சேரும்னு சொல்றேன். ஓகே, ஆமென், அல்லேலூயா. ஓகே, மறுபடியும் நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். பிதாவினால் நாம் பெற்ற கற்பையின்படியே உம்முடைய பிள்ளைகளை சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த வசனம் அம்மாளுக்கு சொல்லப்படுது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? தெளிவா இருக்கா உங்களுக்கு? அந்த வசனம் முதலாவது புரியுதா? இந்த வசனம் இவர் அப்படிதான் சொல்ற, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள். என் மேல போட்டாச்சு, அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைங்களுக்கும்னு தெரிந்து கொள்ளப்பட்டனே. அப்ப இவர் அம்மாளுக்கு பார்த்து சொல்றாரு, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தை நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்ன மாதிரி அம்மாள்னா, சத்பிரகமா தன்னோட பிள்ளைய வழி நடத்துற அம்மாளுக்கு எழுதப்படுது. கரெக்டுங்களா? இருக்கீங்களா என்னோட? அது உங்களுக்கு தெளிவா நீங்க அந்த வசனம் படிக்கும் போது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்பனா எந்த தாயார், ஏன்னா முதலே மேல சொல்லிட்டாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா அம்மாளுக்கும் சொல்லப்படல, தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு அவரு சொல்றாரு, உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு. ஏன் அம்மாளுக்கு சொல்லணும்? உன் பிள்ளைங்க அப்பாவை சொல்லிருக்கலாமே. ஆமாங்க தானே? அப்பா அங்க அம்மாளுக்கு பதிலா அப்பாளுக்குன்னு போட்டிருக்கலாம். ஆனா அங்க அம்மாளுக்குன்னு தான் போட்டிருக்கு இல்லையா? என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தை நடக்க நான் கண்டு. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன உங்களால விளங்கி கொள்ள முடியுதுன்னா, தன்னோட பிள்ளைய சத்தியத்தின் பிரகாரமாக வழி நடத்துறா. எந்த அம்மானால தன்னோட பிள்ளையை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? என் கேள்வியை கரெக்டா கேளுங்க. நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா நான் எதிர்பார்க்கிற பதில் உங்களால கொடுக்க முடியும். நான் ஸ்டில் அந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கேன். என்ன கேள்வி கேட்டப்ப? மைக்கு தரேன். சொல்லுங்க சிஸ்டர். எப்படியாப்பட்ட தாய் கிட்ட இருந்து அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்க. அவ எப்படியாப்பட்ட அம்மாளா இருந்தா தன்னோட பிள்ளைய சத்தியத்துக்குள்ள வழி நடத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கூட இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. எப்படியாப்பட்ட தாய்னாக்கா, அந்த தாய்க்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை மேல ஒரு தாகமும் பயமும் கீழ்ப்படிதலும், கர்த்தருடைய வார்த்தையில உண்மையாலே அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க கீழ்ப்படுகிற தாயாக இருப்பாங்க. சோ அந்த வார்த்தை அவங்கள வழி நடத்தும் போது அப்படியே அந்த வார்த்தையை கொண்டுதான் கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண போலதான் அந்த பிள்ளைகளுக்கும் வழி நடத்துவாங்க. அந்த தாய் அப்படியாதான் வழி நடத்துவாங்க. சோ அந்த பயத்துக்குள்ள தாய் இருக்கிறனால, உண்மையுத்தமா இருக்கிறனால, அந்த கனமான வார்த்தை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறனால தான் அந்த தாய் அந்த பிள்ளைய நினைத்து நம்பளும் போல பிள்ளைங்க ஏமாந்துட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தோட அந்த பிள்ளைய வளர்க்க நடத்துவாங்க. ஓகே சிஸ்டர். வேற பதில்? வேற ஏஞ்சலி? முதலாவது அந்த தாய் சத்தியத்தை நன்றா அறிஞ்சிருந்து அந்த சத்தியத்தை அதிகமா நேசிக்கிற ஒரு தாயினாலதான் அவங்க பிள்ளைங்களை சத்தியத்தின் வழி நடத்த முடியும். வேற யாராவது? இல்லைங்களா? சொல்லுங்க சிஸ்டர். சரினா சிஸ்டர், நான் எனக்கு ஒண்ணு தோணுது, ஆனா தப்பா இருக்கான்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன் சிஸ்டர், சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும், கடவுளை சத்தியத்தை நேசிக்கிறவங்களும் வேதத்தை தெரிஞ்சு கொள்ளவங்களும் தாய் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே சிஸ்டர். ஓகே. திரேசாமா? சத்தியத்துல நடக்கிற அம்மாளுக்கு தான் இந்த 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 வார்த்தை சொல்லப்படுது. அப்ப அந்த அம்மாள் தேவனுடைய வழியில நடக்கும்போது, அப்ப அம்மா அந்த பிள்ளைகளை அந்த வழியில தான் அவங்க நடத்தி கொண்டு செல்வாங்க. வெரி சிம்பிள்.
அந்த தாய் அந்த சத்தியத்தின் பிரகாரமாக நடக்கும்போது, அந்த தாய் அந்த சத்தியத்தின் பிரகாரமாக வாழ்ற ஒரு தாய் தான் தன்னோட பிள்ளையும் சத்தியத்துக்குள்ள வழிநடத்த முடியும், சத்தியத்துக்குள்ள வளர்க்க முடியும். இன்னைக்கு தாய் சபைக்கு போலன்னா பிள்ளை சபைக்கு வராது. தாய் வேதத்தை எடுத்து படிக்கலன்னா பிள்ளையும் வேதத்தை படிக்காது. தாயே ஜெபம் பண்ணல, ஒரு அம்மாலே ஜெபம் பண்ணலன்னா அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்க போறீங்க? நீங்களே சபையோட காரியத்துக்கு, சபையோட எல்லா காரியத்துக்கும், இல்ல சபையில நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் நீங்களே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா உங்க பிள்ளைங்களும் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. இன்னைக்கு சத்தியத்தை, ஏன்னா அதனாலதான் ஒரு சுர தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கு, அப்பனா எல்லா அம்மாவும் சத்தியத்தின் பிரகாரமாக அவங்களும் வாழ்றது இல்ல. எல்லா அம்மாளும் சத்தியத்தின் பிரகாரமாக தன்னோட பிள்ளையும் வழி நடத்துது இல்ல. ஏன் வழி நடத்தல? ஏன்னா அவங்க இல்ல, அவங்களே அப்படி வாழ்றது இல்ல, அவங்களே அப்படி நிக்கிறது இல்ல, அவங்களே அப்படி பிரதிபலிக்கல. அதனால அவங்க பிள்ளையும் அவங்க அந்த வழிக்குள்ள கொண்டு வரல. இன்னைக்கு யோவான் என்ன சொல்றாருன்னா, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே, அப்பனா தேவன்கிட்ட பெற்ற ஒவ்வொரு கற்பனையும், கற்பனைன்னு சொல்லும் போது நீங்க கட்டளைன்னு நினைக்காதீங்க. அப்பனா நியாய பிரமாணத்துல இருக்கிற 630 கட்டளைகள் நீங்க எண்ணாதீங்க. கற்பனை என்பது ஒரு தேவன் அறிந்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்படியாக இருக்கணும், எப்படியாக பிரதிபலிக்கணும், எப்படியாக இந்த உலகத்துல நம்ம உதாரணமா இருக்கணும் தான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதன் பிரகாரம், அப்பனா அதன்படி பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டேன். நடக்கிறேன் கண்டனா அவங்க சாட்சியா இருக்கிறாங்க, சாட்சியா இருக்குன்னா அப்பனா அவர் பாக்குறாரு இல்லையா, அந்த பிள்ளைங்க என்ன பேசுறாங்க, அந்த பிள்ளைங்க எப்படியாக அவங்க வாழ்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க நிக்கிறாங்க. நாங்க அப்படித்தான் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவர் கேட்டு சந்தோஷப்படல, கண்டு சந்தோஷப்படுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மால நம்மளும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைங்களும் இருக்கிறீங்க. ஆனா நீங்க கேட்டுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு எப்போதும் நம்ம நம்மளால முடியாத மத்தவங்க இடத்துல நம்ம திணிக்கணும் தான் பாக்குறோம். இது நார்மலா ஃபேமிலி மத்தியில நடக்கிற ஒரு காரியம். நான் எவ்வளவுதான் நான் வேலை செய்யறது, நான் எவ்வளவுதான் பாக்குறது, நான் எவ்வளவுதான் பிள்ளைங்களே பாத்துருக்கேன். நீங்க நீங்க கணவர்கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்க வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்குங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்துட்டீங்கன்னா இருக்கீங்களா என்னோடு, நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பாத்துக்குங்க, எனக்கும் டயர்ட் இருக்கும். பட் ஒருவேளை அவங்க இல்லைன்னா நீங்க தானே அதை பாக்கணும். ஏன் நீங்க மத்தவங்களை எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அந்த பிள்ளைங்க யாரோடையது? நம்மளுடையது. நம்மளுக்கு இருக்கிற அக்கறையும் பாசமும், நம்மளுக்கு அந்த பிள்ளைங்க மேல இருக்கிற ஒரு விதமான அந்த சித்தமும் மற்றவங்கிட்ட அவ்வளவு பெரிதாக இருக்க கூடும்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியாது. விளங்குதுங்களா? அது சப்போஸ் அப்படிதான் இருக்கணும், சப்போஸ் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க வேறையா இருக்கு. நீங்க உங்க பிள்ளைங்க மேல காட்டுற அந்த அக்கறையும், கத்தர் கூட எப்படியாச்சும் வலுத்து எடுத்துடணும், கத்தருக்குள்ள எப்படியாச்சும் நிலைநிற்க வச்சிடணும், இந்த பிள்ளையோட வாழ்க்கை வேற விதமா போயிடக்கூடாதுன்னு நீங்க பிரயாசப்படுறீங்களோ இல்லையோ, சபையில இருக்கிற லீடர்ஸும் போதகர்தான் ஒன்னும் அதிக பிரயாசப்படுறாங்க. நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னது, நீங்க சபைக்கு அனுப்புங்க, அப்பதான் பிள்ளைங்க சபை காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க, நீங்க வீட்லயே வச்சிட்டு இருக்காதீங்க சொல்லுவாங்க தானே பாசரு? இல்ல லீடர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க தானே, வாலிப கூட்டத்துக்கு வாங்க, பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுத்துதான் நாங்க பிள்ளைங்களை பெற்றுக்கொள்றதா இருக்கு. இன்னைக்கு தாயார் நல்ல ஒரு உதாரணமாக, கிறிஸ்துக்குள்ள நல்ல ஒரு உதாரணமா இருக்க நீங்க தவறுறீங்க. நான் எப்போதும் தாயாரையே நான் குறை சொல்றேன் நீங்க எதிர்பார்க்காதீங்க.
நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட ஊழியம் வந்து உங்க மத்தியிலனால நான் உங்களை தான் நான் வந்து உற்சாகப்படுத்த முடியும். உங்கள்ட்ட இருக்கிற குறையே தான் நான் வந்து சொல்லி உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை புரிய வைக்க முடியுமோ அதுதான் என்னால புரிய வைக்க முடியும். இல்லாதவங்களை பத்தி என்னால பேச முடியாது. இல்லாதவங்களை பத்தி ஆண்களும் சரி, தகப்பன்மாரும் சரி, கணவர்மாரை பத்தி அவங்கள பத்தி என்னால பேச முடிஞ்சு அவங்க இங்க இல்ல. இல்லாதவங்க பத்தி பேசினா அது வந்து கொண்டேம் ஆயிரும். விளங்குதுங்களா? அப்ப இருக்கிற உங்களை தான் நம்ம வந்து பேச முடியும். இன்னைக்கு நம்மளே ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறது இல்ல. பிள்ளை நான் சபைக்கு போல, நான் போய் என்ன பண்ண போறேன், நான் போய் உட்காந்துட்டா இருக்க போறேன்னு சொல்லிட்டா போதும், அப்ப நீ போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட தாய் தகப்பன் மாதிரிதான் இருக்காங்க சபையில. நான் இன்னைக்கு சண்டே ஸ்கூலுக்கு போலமா, எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. ஓ அப்படியா, பரவாயில்ல, எங்கேயோ உட்காரு. இதெல்லாம் வந்து நான் ஒரு உதாரணமா தான் சொல்றேன். இப்படிலாம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், உதாரணமா சொல்றேன். சரிங்களா? அம்மா நான் இன்னைக்கு நான் தமிழ் கிளாஸ் எனக்கு வந்து நான் போல, எனக்கு மூட்டு இல்ல. அம்மா கால் பண்ணிட்டு பிள்ளைக்கு உடம்பு இல்ல, அதனால அவங்க வரல. இன்னைக்கு தாய்மாருங்கள் இப்படிப்பட்ட உதாரணத்தை நீங்க உங்க பிள்ளைக்கு காட்டும் போது நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன உதாரணத்தை நீங்களே காட்டுறீங்கன்னு நீங்களே பாருங்களேன். நீங்களே என்ன கற்றுக் கொடுக்குறீங்கன்னு நீங்களே பாருங்களேன். நீங்க என்ன வழியை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உருவாக்குறீங்களோ அந்த வழியில தான் உங்க பிள்ளைங்க போவாங்க. ஏன்னா அந்த வழியை உருவாக்குனது நீங்க. யூ ஆர் த ஒன் கிரியேட் த வே. அப்ப நீங்க உருவாக்குன வழியில தான் அந்த பிள்ளைங்க நடந்து செல்லுவாங்க. பிள்ளைங்க வளர்ந்த பிறகு என் பேச்ச கேட்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஆலோசிக்கதான் முடியும். ஆனாதான் நான் எப்போதும் வந்து நான் சொல்லுவேன், சிறு வயசுல இந்த வயசுலயே உங்க பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ இப்ப கற்றுக் கொடுத்துருங்க. அவங்க வாலிப பிரியாதத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா, அப்பனா ஒரு 18 வயசு ஆச்சு, 17 வயசு ஆச்சு, 16 வயசு ஆனாலும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கே நல்லது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிள்ளைங்களை வந்து கத்தருக்குள்ள வளர்க்க பாருங்க. கத்தருக்குள்ள வளர்க்க பாருங்க. ஆனாதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கத்தனால் வருகிற சுதந்திரம். தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு வருகிற சுதந்திரம் வேதம் சொல்லல. They are gift for you. அவங்கதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அன்பளிப்பா கொடுத்த ஒரு பரிசு. இப்ப உங்களுக்கு ஒரு டைமண்ட் ரிங் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பத்திரமா, முடிஞ்சா லாக்கர் உள்ள பெட்டிய வாங்கி அதுக்குள்ள வச்சிருப்பீங்க. சாவி உங்கள்கிட்டயே இருக்கும். அந்த அளவுக்கு பாக்குறீங்க தானே பத்திரமா. அப்ப பிள்ளைங்கள நீங்க எப்படி பத்திரமா இந்த உலகத்துல இருந்து நீங்க பாதுகாத்து கிறிஸ்துக்குள்ள நீங்க வளர்த்து எடுக்கணும். என்னோட இருக்கிறீங்களா? என்னோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்துக்கே போமே, எனக்கு திடீர்னு என்னமோ ஒரு சைலண்ட் உண்டான மாதிரி ஆயிட்டு. திருப்பி அந்த வசனத்துக்கு போங்க. 4வது, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட சாட்சி சொல்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சமா ஒரு தாயாரை பார்த்து உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து கத்தருக்குள்ள வளர்த்திருக்கீங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப செல்டம். அப்படின்னா அது வந்து ரொம்ப பாக்குறது வந்து ரொம்ப குறைவானது ஒரு காரியம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்மளே சாட்சியாக இருக்கிறது இல்ல, நம்மளே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது இல்ல, நம்மளே நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறதே இல்ல. நான் வந்து கத்தருக்குள்ள வளருத நான் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட கத்துறீங்களா, உங்க பிள்ளைங்களை நீங்க ஏசுறீங்களா, உங்க பிள்ளைங்களை அடிக்கிறீங்களா, அது வேற. ஒரு தாயாக இருந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க கண்டிங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க, சிச்சிக்க வேண்டிய இடத்துல நீங்க சிச்சிங்க. ஆனா அட் த சேம் டைம் கத்தருக்குள்ள அந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு அந்த முயற்சியும் நீங்க எடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து
தகப்பனை நன்கு அறிந்திருக்கணும் இல்லையோ, அம்மா பத்தி A to Zக்கு பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிள்ளையோடு அதிக நேரம் செலுத்துறது ஒரு தாயாரு. பிள்ளைங்க தகப்பன் மேல அன்பாதான் இருப்பாங்க. தகப்பனும் பிள்ளைங்க மேல அன்பா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச A to Z தகப்பனாருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச என்னது ஏல இருந்து Z வரைக்கும். அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தகப்பனாருக்கு தெரியாது. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? நானே ஒத்துக்கிறேன். தெரியாது. அதே போல அந்த பிள்ளைக்கும் அப்பாவோட A to Z தெரியாது. அப்பா அந்த பிள்ளைக்கு செல்லுது, அப்பா அன்பானவர், வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, என்னை கட்டி பிடிப்பாரு, என் கூட வந்து கட்டி பிடிச்சிட்டு படுப்பாரு, ராங்கி செஞ்சா கோவப்படுவாரு தான் தெரியும். ஆனா எல்லாமே தெரியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு அம்மாவை பத்தி A to Z தெரியும். அம்மாவை எப்படி பேசினா அம்மா வந்து மயங்கிருவாங்க, அம்மா கிட்ட எப்படி பூந்து வந்தா அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்லா தெரியும். அப்பனா உங்களோட அதிக நேரம் பிள்ளைங்க வந்து அம்மாவோட தான் இருக்கிறாங்க. அப்பாங்களும் பாருங்களேன், பிள்ளைங்க ஏதாச்சும் தவறு செஞ்சிருச்சுங்க, முத கேள்வி நீ என்ன பண்ற, வீட்ல இருந்து நீ பிள்ளைய எப்படி பாக்குற? ஏன்னா அவங்க பாக்குறது இல்ல, அவங்களுக்கே தெரியுது நம்ம தான் அதிக நேரம் இருக்கிறோன்னு. அவங்க நம்மளதான் கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படியாச்சு, சாப்பிட்டானா, இது பண்ணானா, அது பண்ணானா, இப்படிதான் கேட்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க பாக்குறது நம்மளதான் இருக்கணும். அப்ப நம்மளோட பிரசன்ஸ் இருக்குங்க இல்லையா, நம்மளோட பிரசன்ஸ், நம்மளோட தமிழ் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்களோட இருக்கிற அந்த நேரம் ரொம்ப நேரம் பிள்ளைங்க உணருவாங்க. அதனாலதான் பாருங்க, தகப்பனு காட்டுல பிள்ளைங்க, சில சின்ன பிள்ளைங்க சீக்கிரமா நம்மளோட உணர்ச்சியை புரிஞ்சு கொள்வாங்க. சில பேத்துக்கு விளங்க, சில பேத்துக்கு புரிய நான் நினைக்கிறேன். நான் சொல்றது என்னதுன்னு கணவர் புரிஞ்சு கொள்றத காட்டிலும் பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, வளர்ந்த பிள்ளைய பத்தி நான் சொல்லல, வளர்ந்த பிள்ளைங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க சீக்கிரமா நம்மள புரிஞ்சுக்குவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அழுவே முடியாது. நான் சில டைம் தேவன்ட்ட வந்து அர்ப்பணித்து நான் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுனா, என் மக எங்க சீஃப் தூக்கிட்டு வந்து உட்காந்துரும் பக்கத்துல, என் கண்ணாடி தூக்கி தூக்கி தொடச்சுக்கிட்டு பாப்பா. நான் கொஞ்ச நேரத்துல அந்த நேரத்துல வந்து நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன். அதனாலதான் நான் வந்து அழுவுறேன் தேவன்ட்ட. ஆனா இது வந்து துடைக்கிறதுல அடுத்த கண்ணீரே வராது. அதுக்கு புரியல. நான் வந்து தேவன்ட்ட அதுக்கு தெரியுது நான் ஜெபம் பண்றேன்னு. பாப்பா என் பிள்ளைக்கு தெரியும் நான் ஜெபம் பண்றேன்னு. அது என்ட்ட என்ன தெரியுமா சொல்லும், தமிழ்ல இப்ப தமிழ்ல பேசுது வேற. அம்மா அழுவாதம்மா, அம்மா அழுவாதம்மா, ஏசு உன்னோட தான் இருக்கிறாரு. ஆனா நான் அவர்ட்ட தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லும், ஏசு உன்னோட இருக்கிற, நீ கவலைப்படாத, ஏசு உன்னோட இருக்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன். இந்த மாதிரி என்னைக்காச்சும் நம்ம கணவர் பக்கத்துல உட்காந்துட்டு அழுவாதம்மா, நான் உன்னோட இருக்கிறேன், ஏசு உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? நான் எப்போதும் வந்து எனக்கு ஒரு புரிந்து உணர்வு இருக்கு. பிள்ளைங்க என்னதான் வந்து இன்ஃபுளுன்ஸா வெளியே ஆகுனாலும், ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பிள்ளைங்க வந்து வெளியே போயிட்டு நிறைய காரியத்தை கத்துக்கொண்டு கெட்டு போறாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வழி நடத்துற விதத்துல இருக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம், நம்ம வந்து பிள்ளைங்களை உட்காந்து நம்ம வந்து என்ன சொல்லி கொடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு தெரியணும் அது நல்லதா கெட்டதான்னு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிள்ளைங்களை உருவாக்கணும் தேவனுக்குள்ள. அப்பயும் நான் வேலையும் கூட சிலதுங்க புரியாது, அப்பயும் சிலதுங்களுக்கு புரியாது.
ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க வந்து கரெக்ட்டா கர்த்தருக்குள்ள வழி நடத்துறீங்க. நீங்க கரெக்ட்டா தேவனுக்குள்ள உருவாக்குறீங்கன்னா, தேவன் கரத்துல ஒப்பு குடுத்துருங்க. தேவன் கரத்துல ஒப்பு குடுத்து, தேவனே நான் வந்து தவறினா, நான் எப்போதும் என் பெரிய பையனுக்கு நான் அதான் சொல்லுவேன். ரேகனுக்கு அப்பப்போ அவருக்கு புரியாது. கேட்பாரு, விட்டுருவாரு. சோ அதனாலயே எனக்கு வந்து சில டைம் வந்து நான் எப்படி அவர வந்து நானு ஆலோசிச்சுட்டு நான் வழி நடத்துறேன்னு எனக்கு தெரியாதுன்னா, நான் தேவன்ட்ட இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் கரெக்ட்டான முறையில என் பையன நான் வழி நடத்தல. நான் எங்கேயாச்சும் நான் விட்டுட்டேன்னா, நான் விட்டாலும் நீங்க விடாதீங்க. நீங்க என் மகன ஆலோசித்து நீங்க வழி நடத்துங்க. ஏன்னா நான் சொல்றது அவனுக்கு விளங்கல. நான் சொல்றது அவனுக்கு புரியல. ஆனா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நான் அப்படிதான் ஒப்பு குடுத்துருங்க தேவன்ட்ட. டு நாட் ஸ்ட்ரகிள். நம்ம ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு அடுத்தது வேற இருக்கு. நீங்க ஒரே காரியத்த வச்சுக்கிட்டு நீங்க அதிலேயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க அடுத்த ஸ்ட்ரகிளையும் பார்த்துட்டு போணும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, சில பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்துடுறாங்க. ஆனா தாய் தகப்பன் இன்னும் வளராம இருக்காங்க. பிள்ளைங்க சீக்கிரமா தேவனோட சத்தியத்தை விளங்கிக் கொள்றாங்க. பிள்ளைங்க சீக்கிரமா தேவன பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. பிள்ளைங்க சீக்கிரமா தேவனோட நெருங்கிடுறாங்க. ஆனா தாய் தகப்பன் தடையா இருக்காங்க. பிள்ளைங்க வந்து தேவனுக்குள்ள வளருது. ஆனா அவங்களும் தேவன அறிஞ்சவங்க. அப்படின்னு அவங்க வாயால சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயாரா மட்டும் இருக்கிறாதீங்க. நான் இதுவரைக்கும் ரேகனு ஒரு தவறு செஞ்சா கூட அவனோட அப்பனா வந்து ஊழியத்துல தவறு செய்றாரா? அது நான் வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் நானே எடுக்க சொல்லுவேன். நீங்க அங்க வந்து அவரு கீழ்ப்படியணும். அவருக்கு வந்து நீங்க டிசிப்ளின் மத்தவங்களுக்கு இருக்கிறது போல இவருக்கும் அங்க இருக்கணும். ஆனா வீட்ல ஏதாச்சும் தவறு பண்ணிட்டாரு, சொன்ன பேச்ச கேட்கல, ரொம்ப நோட்டி பண்றாரு. நான் என்னைக்கும் அவரோட சபைக்கு போறதோ, சபையில ஈடுபடுறதுலயோ நான் வந்து அவர தடை செஞ்சதே இல்ல. ஏன்னா சபையில நான் அந்த மாரி நெறைய பாத்துட்டனால. ஏன்னா அநேக தாய்மாருங்க என்ன தெரியுங்களா செய்றீங்க? பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யல, புக் எடுத்து படிக்கல, ஹோம் ஒர்க் செய்யல, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாங்க. அம்மா பேச்ச கேட்கலன்னா, அடுத்தது நீ சபைக்கு போகாத, யூத் சர்வீஸ்க்கு போகாத, கிளீனிங் போகாத, ஜெப கூட்டத்துக்கு போகாத, டான்ஸ் பிராக்டிஸ் போகாதன்னு தான் தடை செய்றாங்க. இந்த கிறிஸ்துவின் சமாதான திருச்சபையில இதுதான் செய்றாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்கறாங்க. கேட்கறாங்கன்னா, இதுதான் உங்க சபையில சொல்லிக் குடுத்தாங்களா? சபையில இருக்கிறது ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்கிறாங்கன்னா, சொச்ச நேரம் எங்க இருக்காங்க? சிஸ்டர் ரவீந்திரன் சொல்லுங்க. சொச்ச நேரம் எங்க இருக்காங்க? இப்ப வந்து 8 மணிக்கு வராங்க. 8 வச்சுக்க நான் கணக்கு போடுறேன். 9, 10, 11, 12 1 மணி வரைக்கும் 5 மணி நேரம் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் மிச்ச நேரம் அவங்க அதிக நேரம் எங்க இருக்கிறாங்க? வீட்ல தான் இருக்காங்க சிஸ்டர். இன்னைக்காச்சும் அவங்க யோசிச்சிருக்காங்களா? நான் ஒழுங்கா கத்துக் குடுத்துருக்கேன் நானு. எப்போதும் கேக்குற கேள்வி இதுதானே இருக்கும். நான் நெறைய கேட்டுட்டேன். அது எனக்கு வந்து ஒரு லேர்னிங் பீரியட் ஆயிடுச்சு. இப்படி கேட்டனால நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் அப்படி இருக்கவே கூடாதுன்னு தான் நான் நான் அந்த ஒரு தீர்மானமே எனக்கு வந்துட்டது. சபையில இதுதான் சொல்லிக் குடுக்குறாங்களா? நீங்க சபைக்கு வந்தா தானே தெரியும் நாங்க என்ன சொல்லிக் குடுக்குறோம்ன்னு. நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு, பிள்ளைய மட்டும் அனுப்பிட்டு, சபையில இதுதான் சொல்லிக் குடுக்குறாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட அடுத்த கேள்வி இதா தான் இருக்கும். நீங்க சபைக்கு வந்து நாங்க என்ன கத்துக் குடுக்குறோம் வந்து உட்கார்ந்து பாருங்க. அப்பதான் நீங்க அடுத்த தடவ அந்த கேள்விய கேட்க மாட்டாங்க. அடுத்தது இன்னொன்னு பிள்ளைங்க என்னாச்சும் வீட்ல வந்து கீழ்ப்படியல, தவறு பண்ணிட்டாங்கன்னா, கால் பண்ணிருவாங்க. இல்ல வாய்ஸ் நோட் வரும். நீங்க தான் சபையில வந்து கீழ்ப்படியிறது, வேற என்னது கீழ்ப்படியிறது, ஆ பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் குடுக்குறீங்கல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி இத பத்தி நான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லிக் குடுக்குறீங்க வீட்ல? ஒரு தாயாக இருந்து நீங்க வீட்ல என்ன சொல்லிக் குடுக்குறீங்க?
நான் ஏன் தாய்மார சொல்றேன்னா, ஏன் தகப்பன்மார நான் இதுல வந்து நான் வந்து இதுல இன்வால்வ் பண்ணலன்னா, நம்ம சொன்னது போல ஒரு தாய் தான் தன்னோட பிள்ளைகள அனைத்து காரியத்தையும் பாக்குறாங்க. சில குடும்பத்துல தான் தகப்பன்மார் பாக்குறாங்க. ஆனா அநேகபட்ச குடும்பத்துல தாய் தான் பிள்ளையோட அநேக காரியத்தை பாக்குறாங்க. பாக்குற நீங்க பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க நன்கு அறிந்திருக்கணும். ஆனா உலக காரியமா இருந்தா நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி முடிவெடுத்து நீங்க அது வந்து வழி நடத்திடுறீங்க. ஆனா தேவ காரியம் வந்தாதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை இருக்கு. செகு என்னாச்சும் சொன்னா டியூஷன் டீச்சரோ இல்ல மியூசிக் கிளாஸ் டீச்சரோ நீங்க அவுட் சைட்ல ஏதாச்சும் சொன்னா நீங்க கேட்டுக்கிறீங்க. ஆனா சபையில ஏதாச்சும் சொன்னா நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்றீங்க. அவங்க சொன்னா கேட்டுக்கிறீங்க. சரி அடுத்த தடவை இப்படி நடக்காத படிக்க நான் பாத்துங்க. ஆனா சபைன்னு வரும்போது ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா தாய்மாரை குறிச்சு சொன்னா நீங்க கோச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களை கண்டிச்சிட்டோம் பாருங்க. பிள்ளைய குறிச்சு சொன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்க. சில தாய்மார் என்னவா இருக்கிறீங்க, பிள்ளைங்க சொல்றத நீங்க கேக்குறீங்க. பிள்ளைங்களாதான் இருக்காங்க. தாய் தான் அப்பப்ப தாயா இருக்கு. தாய் ஸ்தானத்துல இருந்து எடுக்க வேண்டிய முடிவும் செயல்படுத்த வேண்டிய காரியத்தை நீங்க தவறுறீங்கன்னு நான் சொல்றேன். பிள்ளைங்க உங்களை பார்த்து கத்துக்கொடுறாங்க. நீங்க தான் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் தவிர பிள்ளைங்க கொடுக்குற ஐடியாலயோ பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குற காலத்திலயோ நீங்க அது எடுத்து நீங்க வழி நடத்தணும் இல்ல. நல்லதா தான் எடுத்துக்கங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் போலமா எனக்கு மூட்டு இல்ல. ஓகே பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். என் மகளுக்கு இன்னைக்கு உடம்பு முடியல அதனால வரல. பாருங்க, பிள்ளைய பேச்ச கேட்டு அம்மாவும் ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்க. இது எத்தனை பேர் செஞ்சிருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த வசனத்தையும் நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு படிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை வந்து எனக்கு வித்தியாசமா பேசப்பட்டது. அந்த 4வது வசனம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு தாய் தன்னோட வளர்ப்பை கேட்டு அப்படின்னா தன்னோட வளர்ப்பு அவ வளர்த்த பிள்ளைய பார்த்து ஒருத்தவங்க சாட்சி சொல்றது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? அது நம்மளுக்கு அது வந்து எவ்வளவு பெரிய இவ்வளவு நாள் ஒரு பிள்ளைய வளர்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கீழ்ப்படியாது. அது கீழ்ப்படினா கூட நம்ம அதுக்கு சொல்லிக்கிட்டுதான் இருக்கணும் அந்த பிள்ளைக்கு. சில டைம் நானே கிவ் அப் ஆயிருவேன். கிவ் அப் பண்ணிருவேன். இது கொஞ்சம் சொல்றதை விட நான் சொல்லாம இருந்துடலான்னு முடிவு எடுப்பேன். எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்ல நீங்க வச்சிருக்காருன்னா நான் தான் இத வந்து இந்த பிள்ளைய வளர்த்து எடுக்க முடியாதான் தேவன் வந்து இந்த பிள்ளைய என் வீட்டுல வச்சிருக்கிறாரு. நான் தான் கரெக்டான சரியான அம்மா. இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிதான் ஆகணும். என் பையன் கேட்கறான்னு இல்லையோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் என் பையன். நான் வந்து என்னோட பொறுப்பு எதுவோ அதை நான் செஞ்சுதான் ஆகணும். நான் கிவ் அப் பண்ணிட்டு போக முடியாது. நான் கிவ் அப் பண்ணிட்டு போகவே முடியாது. இன்னைக்கு அநேக தாய்மார் வந்து சில பேர் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் மறந்துடுறீங்க. நான் நீங்களா அப்படின்னு நான் சொல்லல. நான் சொல்றேன், ஒரு தாயா இருந்து தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட நீங்க வந்து செய்ய தவறுறீங்க. சுயநலமாவும் யோசிக்கிற தாயாரும் உண்டு. நீங்களா அப்படி இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களா அப்படிப்பட்ட தாயார் இல்லைன்னு நான் நம்புறேன். கிறிஸ்துவ நிமித்தமாக நான் நம்புறேன். ஏன்னா நீங்களா தேவனோட வார்த்தையை கேட்கறீங்க, கர்த்தருக்குள்ள உருவாக்கப்படுறீங்க. இன்னைக்கு நீங்களா குடும்பமா சபைக்கு வரீங்கன்னா உங்களோட அந்த ஜெபம் நீங்க
உங்க பிள்ளைங்க வந்து சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னா நீங்க ஒரு உதாரணமா இருக்கிறனால கொண்டு வரீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னும் நீங்க வந்து உங்களை நீங்களே இன்னும் வந்து தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை பேர் கிவ் அப் பண்ணிருக்கீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட? இருக்கீங்களா? சில பேர் இருக்கீங்க, சில பேர் கிவ் அப் பண்ணது இல்ல. கேட்கிற பிள்ளையா இருந்தா நம்ம கிவ் அப் பண்ணவே தேவையில்ல. கேட்காத பிள்ளைய தேவன் நம்மளுக்குன்னு கொடுத்திருப்பாரு. நம்மளோட பொறுமை அப்பதான் தேவன் வந்து நம்ம அப்பதான் பொறுமையை கத்துக்கொள்ள முடியும். ஆமென். அந்த பிள்ளைகிட்ட தான் நம்ம பொறுமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்னும் தேவனுக்குள்ள நிக்கிறோமான்னு தெரியும். நம்ம சுயநலமா யோசிக்கிறோமா இல்லையான்னு அப்பதான் நம்மளே நம்மள வந்து நிதானித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிதானித்து பார்க்க முடியும். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சரி, நானு உங்களை இது பண்றதுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். கொஞ்சம் தெரியல, இது உங்களுக்கு சிரிப்பு வருமா இல்லையா? நான் ட்ரை பண்றேன் சிரிப்பு வர வைக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட எப்போதும் கத்துவேன். என் வீட்ல வந்து கத்துனாதான் வேலை நடக்கும் அப்படின்னு என் பிள்ளைங்க வேணா பரவாயில்ல, வேணும் பரவாயில்ல, வேகன்னு அப்பனா வேகமா சொல்லணும். என் மூத்த பையன்ட்ட வந்து நான் 10 தடவை சொன்னாதான் அவர் வந்து 11 தடவை செய்வாரு. அவர் அப்படி. அப்ப நான் கத்திக்கிட்டே இருந்தேன்னா என் கணவருக்கு பிடிக்காது. அவர் பாப்பாரு, நான் கத்துறத பாப்பாரு. பார்த்து பிள்ளைங்க கேட்கலாம் தனியா அடுத்தது அவர் வந்துருவாரு. அம்மா எத்தனை தடவை சொல்லுது? என்னது? அம்மா எத்தனை தடவை சொல்லுது? ஞான் அம்மாவை கத்த வைக்கிறீங்கன்னு அவரு கேட்பாரு. எனக்கு அது எப்படி தெரியுங்களா விளங்கும்? யாடா இத கத்த வைக்கிறீங்க? அது 10 தடவை கத்துதான் எனக்கு 10 தடவை தலைவலி வருதுன்னு எனக்கு அப்படி தோணும். விளங்குதுங்களா? இது நான் உங்களுக்கு ஒரு சிரிக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆனா உண்மையிலே எனக்கு அப்படிதான் தோணும் என் வீட்ல. ஞாடா இத கத்த வைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் வீடு அமைதியா இருந்தது, இது வந்தோடனே கத்த வைக்காதீங்க, சொன்னோடனே கேட்டுருங்க. அந்த ஒரு வேகத்துல அடுத்தது வாங்குங்க என் பிள்ளைங்க. ஆனா அவங்க அப்பா சொன்னா ஒரு தடவை சொன்னாலே போதும், எல்லாம் கப்புச்சிப்புன்னு போய் அது வேலையை பாத்துரும். இது வந்து அப்பாக்கு இருக்கிற ஒரு கணம். இது அப்பாவும் நம்மள போல 24 hours வேலை பார்த்து நம்ம வந்து கத்துறோம்னா பிள்ளைங்க அப்படி இருக்குங்க நினைக்கிறேன். அப்பா பேச்ச கேட்காதீங்க, நம்ம பேச்ச கேட்டுங்க. ஒரு வார்த்தை சொன்னேனே புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன்னா நம்ம அதிக நேரம் இருக்கோம் இல்லைங்களா? சோ பிள்ளைங்களுக்கு நம்மளை பத்தி அதிகமாக தெரியும். அம்மா தானே, அம்மா கத்திட்டு அப்படி விட்டுரும். கடைசியா நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொன்னோம்னா அதுங்க செய்யணும், அடுத்தது யாரு போய் செய்வா? நம்மளே செஞ்சிரும். அது பிள்ளைங்களுக்கும் தெரியும். அம்மா 10 தடவை கத்தா 11 தடவை அதே செஞ்சிடும். அப்பா அப்படி இல்ல. அப்பா கத்தலாம் மாட்டாரு, கைதான். நம்ம வந்து கத்திக்கிட்டுதான் இருப்போம். ஆமென். இப்பதான் உங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் சிரிப்பு தெரியுது. ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர்லீனா இன்னும் சொன்னீங்க? உண்மையை சொல்லிட்டீங்க சிஸ்டர். ஆமென். உண்மையை சொல்லிட்டேன். உண்மையை சொல்லும் போதுதான் மத்தவங்கனால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அது ரிலேட்டபிளா இருக்கும். ஆமென். சோ இந்த வசனத்தை முதல்ல இருந்து படிங்களா, 1ஆவதுல இருந்து 4ஆவது வசனம் வரைக்கும். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சியை கேட்கிற அம்மாளாக நம்ம இருக்கணும். ஆமென்.
அல்லையா? இன்னைக்கு உங்களுடைய ஒரு தாயாக இருந்து அந்த பொறுப்புகளை நீங்க ஏதாச்சும் தவறு இருந்தா அதுல இருந்து திருத்திக் கொள்ளுங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஒண்ணு மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க. நான் எப்போதும் வுமன்ஸ்க்கு நான் சொல்றது ஒரு காரியம் தான். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட கணவருக்கு நீங்க வந்து மனைவியா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நீங்களும் அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கிறீங்கன்னா தேவனோட சித்தம் இல்லாம நீங்க அங்க இல்ல. தேவனோட சித்தம் இல்லாம நீங்க அங்க இல்ல. அது எப்பொழுதும் நீங்க விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு நீங்க அந்த சத்தியத்தை அறிந்திருக்கீங்க. உங்க பிள்ளைங்க, உங்க கணவர் அந்த சத்தியத்தை நீங்க இருக்கிற அந்த விசுவாசம், நீங்க இருக்கிற அந்த உறுதியிலும் அவங்க இல்ல, நீங்க இருக்கீங்கன்னு நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா அப்ப இந்த குடும்பம் காப்பாற்றப்படவும் ரட்சிக்கப்படவும் அதுக்கு நான் தான் ஒரு கருவின்னு நீங்க எண்ணணும். அப்பதான் நீங்க வந்து உங்க கணவர் விட்டும் நீங்க பிரிந்து போக மாட்டீங்க. உங்க பிள்ளையும் நீங்க பார்க்க தவற மாட்டீங்க. இன்னைக்கு ஏன் தெரியுங்களா? அநேக குடும்பத்துல டைவர்ஸ், குடும்பம் ஏன் பிரிந்து போகுது தெரியுங்களா? தேவன் உங்களை ஏன் அங்க வைத்திருக்காரு, நீங்க ஏன் அங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதனால. தேவனை அறிந்தவங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவன் சத்தியத்தில் நிக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க யாருன்னு தேவன் கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும். நீங்க ஏன் அந்த இடத்துல வைக்கப்பட்டீங்கன்னு தேவன் அறிந்திருக்கணும். அநேகரு கிறிஸ்துவ அறியாத ஜனங்க இருக்கிற மத்தியில நீங்க ஏன் கிறிஸ்துவ அறிந்து இருக்கிறீங்க, அதையும் நீங்க அறிந்திருக்கணும். கணவர் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அதனால இந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது. நீங்க சரியா இருக்கீங்களே, நீங்க சரியா இருக்கீங்களே, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. இவங்களாம் சரியில்லை, நான் சரியா இருக்கேன், என்னால இந்த குடும்பத்துல என்னால வாழ முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க சரியா இருக்கீங்கன்னா நீங்க சரிப்படுத்தணும். நீங்க சரியா இருக்கீங்கன்னு எண்ணுங்கிற நீங்க அப்ப ஏன் உங்களுக்கு அந்த தைரியம், அந்த நம்பிக்கை வர மாட்டேது என்னால இதெல்லாம் சரிப்படுத்த முடியும்னு? தேவன் உங்களை வித்தியாசமா வச்சிருக்காருன்னு சில பேர் உணர்றீங்க தானே? எங்க அம்மா இப்படி இருக்காங்க, எங்க அப்பா இப்படி இருக்காங்க, ஆனா நான் தேவனுக்குள்ள பாருங்க எப்படி இருக்கீங்க நீங்க உணர்றீங்களே? அப்ப தேவனுக்குள்ள இருக்கிற நீங்க தானே உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க, ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க, விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை வேணாம், எங்கேயாச்சும் போய் நம்ம நிம்மதியா இருப்போம், எத்தனை வருஷமா நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படி என்னங்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அப்படி எண்ணுகிறவங்க தோத்து போனவங்க. நம்ம தேவன் ஜெயம் கொண்ட தேவன். தோல்வி பிசாசினால் உண்டாகுறது, ஜெயம் தேவனால் உண்டாகுது. நீங்க ஜெயம் பெற்ற வாழ்க்கையை தான் நீங்க வாழணும் தவிர தோல்வி பெற்ற வாழ்க்கை கிடையாது. நீங்க எதை வேணுமா மாத்தலாம், கணவரை மாத்த முடியாது. உங்க பிள்ளையும் நீங்க மாத்த முடியாது. ஆமென். கிறிஸ்துவின் சமாதான திருச்சபையில விவாகரத்து நாட் என்கரேஜ். நீங்க அந்த முடிவோடு வந்தா நாங்க ஆலோசிக்க தான் முடியும், வேண்டான்னு. முடிவு உங்களோட. ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்க தெளிவான முடிவு நீங்க தான் எடுக்கணும். அவன் என் பேச்சே கேட்க மாட்டான், என் பையன் பேச்சே கேட்க மாட்டான், என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டுது. ஏன் கேட்க மாட்டுது? என்னன்னு ஆராய்ந்து பாருங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? பிள்ளை கேட்க மாட்டுது, கேட்க மாட்டுது, கேட்க மாட்டேது. அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் கேட்க மாட்டுது? தேவன்ட்ட ஆலோசனை கேளுங்க. பாருங்க, உங்க கணவர் எப்படி என்னமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க எப்படி என்னமா இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து சத்தியம் தெரியாது, தேவன் தெரியாது, நல்லது தெரியாது. அதனால அவங்க அப்படி வாழ்றாங்க. சத்தியத்தை தெரிஞ்ச நீங்க அவங்கனால மாற முடியாது இல்லையா? உங்களுக்கு ஏத்துற மாதிரி முடியுமா? உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாற முடியுமா?
எவ்வளவு முயற்சி எடுத்துட்டீங்க, மாற முடியுமா? கிறிஸ்துக்குள்ள வா, ஜெபம் பண்ணு, தேவனை தேடு, என் கூட ஒரு நாளாச்சும் சபைக்கு வா, தண்ணி குடிக்காத, சிகரெட் குடிக்காத, இந்த சகவாசம் வேண்டாம், கேன்சர் வேண்டாம், நீங்க சொல்றீங்க, மாற மாட்டாங்க தானே? இல்லையா? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு தானே? வெளியாகணும்னு தோணுதா? என்னோட கேள்வி, நீங்க நீங்க அவங்கனால மாற முடியல, நீங்க ஏன் ஞானமா அந்த சூழ்நிலைக்கு, அந்த மாற்றத்துக்கு நீங்க மாற மாட்டீங்க? தேவன் யாக்கோபுல சொல்லுது, தேவன்கிட்ட நிறைய ஞானம் இருக்கா, அவர் கெஞ்சுமே படமாட்டாரா குடுக்கறதுக்கு. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இப்படிப்பட்ட கணவரோட நான் வாழ்றதுக்கு, என் சாட்சி நிமித்தமாக அவர் மாறணும். நீங்க பேசினா சண்டை வருதுன்னா பேசாதீங்க, நீங்க வாழ்றது அப்பனா நீங்க வாழ்றது நிமித்தமாக அவரை மாற செய்யுங்க. உங்க சாட்சியம் நிமித்தமாக மாற செய்யுங்க. ஆமென். நீங்க தேவனோட வார்த்தையை படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதிகம் தேவனோட வார்த்தையை படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இன்னைக்கு நான் பைபிள் வாசிப்பேன் சிஸ்டர், நான் பைபிள் வாசிப்பேன். ஆனா உங்களுக்கு தெளிவிலே தெரிஞ்சிடும், நீங்க அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உங்க மத்தியில வந்து பேசப்படுது, எந்த அளவுக்கு நீங்க வந்து அது உங்க மத்தியில கனி கொடுத்துருக்குன்னு. ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு எப்போது சொல்றதா, உங்களுக்கே தெரியல உங்களோட பவர் என்னதுன்னு, அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியல உங்களோட பவர் என்னதுன்னு. we are women தெரியுங்களா, நம்மள பெண்கள். பாசனம் சொல்லுவார், நானும் சொல்லுவேன், பெண்கள் நினைச்சா எது வேணுமா சாதிக்கலாம். கட்டவும் முடியும், அழிக்கவும் தெரியும், உடைக்கவும் தெரியும். நீங்களா உடைக்கவும் அழிக்கவும் வரல, கட்டுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். வேதம் புத்தி உள்ள ஸ்திரீ தான் போட்டிருக்கு, புத்தி உள்ள கணவன் போடல. புத்தி உள்ள ஸ்திரீ. நான் சொல்றேன், நீங்க புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தீங்கன்னா உங்க கணவரை நீங்க ஜெயிக்க முடியும். ஐயோ, இத வேற போய் சொல்லிட போறீங்க, சிஸ்டர் சொல்லிட்டாங்க கணவரை ஜெயிக்க முடியும்னு. நீங்களா வேற மாதிரி யோசிக்கிற ஆளா இருக்கிறதுனால, ஜெயிக்க முடியும்னா அவட்ட இருக்கிற தீமைய உங்க நன்மையை கொண்டு ஜெயிக்க முடியும் நான் சொல்றேன். எது சொன்னாலும் விலக்கி சொல்ல வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா கள்ள போதனையா ஆயிரும். உங்க பிள்ளைகளை உங்களால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெயிக்க முடியும். நீங்களா ஸ்ட்ராங், நீங்களா ஸ்ட்ராங் woman, நீங்களா புத்தி உள்ள ஸ்திரீ. டெபோரா பாருங்க, டெபோரா பத்தி ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன் இல்லைங்களா? அவ எவ்வளவு பெரிய தலைவி. யூதா கோத்திரத்தை அவதான் வந்து நியாயாதிபதி, பெண்கள்ல 3வது நினைக்கிறேன், 3வது நியாயாதிபதியா 5வது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவதான் பெண் நியாயாதிபதி. யூதா கோத்திரத்தை கூட்டு போய் போர் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் நம்மனாலேயும் வழி நடத்த முடியும், நம்மனாலேயும் வீட்டை கட்ட முடியும், நம்மனாலேயும் உருவாக்க முடியும். தேவன் மேல நம்பிக்கை வைத்து உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்க மேல திருசா நான் நம்பிக்கை வைக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கே தெரியும். தேவன் மேல நம்பிக்கை வைத்து உங்க மேல நம்பிக்கை வைங்க. நம்மள எப்படி தெரியுங்களா, ஏய கேட்டுட்டு பிய போய் சொல்றாள் தான் நம்ம பெண்கள். ஒண்ணு கேட்போம், ஆனா போய் சொல்றது இன்னொன்னா இருக்கும். சில காரியம் பெண்கள் மத்தியிலும் இருக்கு, அதை நம்ம மாற்றி கொண்டோம்னா நம்மளால
சிறந்த ஒரு பெண்களாக நம்ம வந்து விளங்க முடியும், சிறந்த ஒரு மனைவியாக விளங்க முடியும், சிறந்த ஒரு தாயாராகவும் நம்மளால விளங்க முடியும். ஹல்லேலூயா. சோ நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், சத்தியத்தில் நடப்பட்டவங்களாக இருங்க. இன்னைக்கு உள்ள டைட்டில் அதான் கடைசியா சொல்றேன் பாருங்க. சத்தியத்தில் நடப்பட்டவர்களாக இருங்க. நீங்க சத்தியத்துல நீங்க வந்து நடப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை வந்து நிலைநிறுத்த வைக்கும், அந்த சத்தியம் உங்களோட இருக்கும். நீங்க வந்து சிறந்த ஒரு பெண்ணாக உங்களால வந்து இருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க, பெண்கள்னால வந்து சரியான தீர்மானத்தை எடுக்க முடியல, அவங்க வந்து இமோஷனல்னாலேயே அவங்கனால வந்து தீர்மானத்தை எடுக்க முடியாம போகுது. மாமிச பிரகாரம் பார்த்தா அது உண்மைதான், அவங்க சொல்றது எதுவுமே தவறு இல்லை. We are emotionally damaged. உண்மையிலேயே we are emotionally damaged நம்ம. ஆனா நீங்க சத்தியத்துல நீங்க நடப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. உட்கார்ந்து யோசிப்பீங்க, நிதானித்து பாப்பீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியம் என்ன பண்ணணும்னு. வேதம் ஏவால ஆதாம்க்கு இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கும், தமிழ்ல வந்து துணையாக தான் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல she is a help. ஹெல்ப்னா என்னன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். நீங்க எந்த காரியத்துல அவங்களால செய்ய முடியலையோ அதுக்கு நீங்க உதவியா இருக்கும். ஆண்கள்னால செய்ய முடியாத காரியம் ஏதாச்சும் இருக்கா? நான் உறுதிப்படுத்தல, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆண்கள்னால எல்லா காரியம் செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க பலசாலி, பலவானுங்க, நம்ம பலவீனம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? ஆனா அவங்களால ஒரு காரியம் செய்ய முடியும்னா அவங்களால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. அப்ப செய்ய முடியலன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய மேட்டரா இருக்கணும், எவ்வளவு பெரிய காரியமா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்க உதவியா இருக்கணும். அப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் உங்களோட உதவி வேணும். அப்ப நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளு. அவங்க வந்து நம்மகிட்ட கேக்குற உதவியே ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போம். நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்களா, நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் ஆலோசனை கேட்பாங்களா, நம்மளோட உதவி கேட்பாங்களான்னு. வர்றது குறைவுதான், ஆனா வந்தாலும் அதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? விளங்குதுங்களா நான் சொல்றது? யோகேஷ், உங்களதான் சொல்றேன். நீங்க ஒன்னும் திருமணம் பண்ணல, ஆனா நீங்க ஒரு பெண்ணா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் இருக்கணும். ஏன்னா நீங்களா தேவனுக்குள்ள வளர்ந்துருக்கீங்க. யோகேஷ்லாம் தேவனுக்குள்ள நல்லா நீ வளர்ந்துருக்க. உனக்கு விசுவாசம் என்னன்னு தெரியும், தேவனை நீ பார்க்கிற, அவரோட நன்மையை நீ வந்து உணர்ந்திருக்க. அப்படி நீங்க இருக்கிற நீங்க அந்த தேவனுக்காக நீங்க எப்படி உறுதியா நிக்கணும், உங்களோட அழைப்பு என்னது, உங்களோட தெரிந்து கொள்வது என்னது, அந்த குடும்பத்துல நீங்க எப்படியாக நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். விட்டுட்டு போக கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது. Do not give up. பெஸ்ட் அவுட்கம் நீங்க கொண்டு வாங்க. பெஸ்ட் அவுட்கம் கொண்டு வாங்க. உங்களை யாரும் ஆலோசிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட தேவன் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? நான் வசனம் முடிக்கல. நான் 12 வரைக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். மணி ஆயிட்டு. அடுத்த வுமன் ஃபெலோஷிப்ல நான் இது கண்டினியூ பண்றேன் அடுத்த மாசம். ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? நோ. சாட்சி இருக்குங்களா? சாட்சி, தேவனோட நாம மகிமைக்கு என்று சாட்சி. எதுவுமே இல்ல, கேள்வி இல்ல, சாட்சி இல்ல. இன்னைக்குள்ள வேத பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துதான், அதை குறிச்சு அதை சொல்ல போறீங்களா?
சொல்லுங்க சிஸ்டர் சாலி. சிஸ்டர் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நிறைய விஷயத்துல இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாள வந்து நான் உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதாவது இப்ப என்னோட மகனுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்கணும்னா நான் முதல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். முக்கியமா ஆண்டவரோட வழியில தட் மீன்ஸ் நான் நடிக்கும் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். ப்ரேயரு நான் காலையில எந்திரிச்சு அவருடைய எந்திரிக்கிற டைம்ல நான் ப்ரேயர் காலையில சொல்லி கொடுக்கணும். படுக்கும்பொழுது நான் ஜெபிக்கணும், அவரோட சேர்ந்து ஜெபிக்கணும். அப்பதான் அவர் கத்துக்குவாரு அப்படின்னு நான் அதை ரொம்ப உணர்த்தப்பட்டு நான் முக்கால்வாசி டைம் வந்து நான் அதை செய்வேன். அவரு ரொம்ப தூங்கிட்டாருனாக்கா வெள்ளனியா அப்ப நான் தனியா தான் ப்ரேயர் செய்வேன். ஸோ அப்ப அதே மாதிரிதான் வெளியே எங்கேயும் போனாலும் வந்தாலும் அவரு ரொம்ப என்ன நோட் பண்றாருன்னு அப்படி நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப கூட இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்பா தான் ரொம்ப கனம் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் அவர் கூட இருக்கிற நான் எப்படி இருக்கணும்னு நான் நிறைய தடவை உணர்த்தப்பட்டிருக்கு. ஆண்டவரோட வசனத்தினால நான் என்னைய செல்ஃப் ரியலைசேஷன் செய்யும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன் ஷான் கிட்ட வந்து நான் எப்படி இருக்கணும்ட்டு. ஏன்னா என்னோட பாரம் வந்து அவரை வளர்க்கணும், அவரை எப்படியாவது கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னு அந்த ஒரு பாரம் தான். அது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நான் சம்டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன், அதாவது தவறா யாரும் நினைச்சுக்காதீங்க. அதாவது உலகத்தான் கூட ஃப்ரீயா பிள்ளைய வளர்த்துடுறாங்க. ஆனா எனக்கு இருக்குது அந்த ஒரு பிள்ளை. ஆனா நான் அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குது அதுவும் கர்த்தருக்குள்ள வளர்க்கறது. பட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, அந்த குடும்பத்துல அந்த மகனுக்கு நான் ஒரு தாயா இருக்குன்னா கர்த்தர் என்னால முடியுன்றதுனாலதான் கர்த்தரை நாங்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் அவரும் வந்து சொன்னா கேட்கவே மாட்டாரு. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு இருக்குது, பாசமா சொன்னா கேட்பாரு, உடனே செய்வாரு. கொஞ்சம் கண்டிப்பா சொன்னாக்கா தூரம் ஓடிடுவாரு. அப்ப அதுவும் நான் யோசிப்பேன், ஏன் நம்ம ஏதோ ராங்கா அவர்கிட்ட அப்ரோச் பண்றேன்னா அப்படின்னா. அப்ப ஜெபம் சொல்லும் போதையோ இல்ல கர்த்தரோட வார்த்தை கேட்கும் போதே நான் ரொம்ப உன்னிப்பா கேட்பேன். இதுல இருந்து ஏதாவது எனக்கு பதில் கிடைக்கிற, கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, இந்த மாரி ஏதாவது வழி சொல்றாரு, ரொம்ப தேடுவேன். ரொம்ப தேடுதல் இருக்கும் பிரசங்கத்துல எல்லாம் எப்பயுமே நானு. ஏன்னா என்னோட வாஞ்சை அது என்னோட பாரம் அது அவரை எப்படி வளர்க்கணும்னு இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை இன்னைக்கு என்கிட்ட பேசி இருக்குது. அதாவது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தாயா இருந்து நான் சத்தியத்துக்குள்ள வாழ்ந்து என் பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ ஆண்டவரோட எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கே தான். அவரு எப்பயுமே நம்ம கூட இருந்து நம்ம எப்பயுமே வழி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. தேவன் அவரோட வார்த்தையின் மூலியமாக இந்த தேவனை ரொம்ப சோஸ்தரிக்கிறேன், உயர்த்துறேன். ஆமென். ஓகே, ஜாப் பண்ணி முடிச்சிருவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க மத்தியில பெண்கள் மத்தியில ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நெறி கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு மன ஆவி கட்டளையிட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக நாங்க சிறந்த ஒரு தாயாகவும் சிறந்த ஒரு மனைவியாகவும் குடும்ப தலைவியாகவும் ஆண்டவரே நாங்க காணப்பட தேவன் தாமே நீரே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து ஆண்டவரே நீரே ராஜா எங்களை நீரே வழிநடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்க எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கும் ஆண்டவரே இப்படியாக ராஜா எங்க பிள்ளைங்களுக்கும் எங்க கணவருக்கும் நாங்க நல்ல ஒரு உதாரணமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆண்டவரே இப்படியாக ஒரு ஊமனாக ஆண்டவரே நாங்க தேன்பட ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக தேன்பட ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே நிறைந்தவர்களாக நாங்க தேன்பட ஆண்டவரே நீரே இப்படியாக எங்களை ஆண்டவரை உருவாக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் தேவனுக்காக எழும்பவும் இன்னும் சத்திய வார்த்தை ஆண்டவரே நிலைன்னு இருக்கிற ஒரு ஊமனாக நாங்க காணப்பட தேவன் தாமே நீரை உதவி செய்யறாக. ஆண்டவரே எங்களை பலவீனத்தின் மத்தியில உங்களுடைய பலன் ஆண்டவரே எங்களுக்கு பூர்ணமாக விளங்கி ஆண்டவரே நாங்க தேவனுக்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை இப்படியாக வயலாக்கி கொண்டு ஆண்டவரை நாங்க நிறைப்படாக உதவி செய்வராக. ஆனா இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி வந்த ஒவ்வொரு ஆண்டவரே இப்படியாக ஊமனுக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமீன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால்